அது அதனால் நீங்கள் அப்போ சொன்னீங்க அந்த முள்ளுடைய மக்கள் சார்பில் நாங்கள் ஒரே விஷயம் கேட்குறோம். விமான நிலையத்துக்குன்னு சொல்லித்தான் எங்களோட காணிகள், ஆனால் அந்த 6317 ஏக்கரும் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி தான் கையகப்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த வரைக்கும் மக்களுக்கு அது சம்பந்தமான நீதி கிடைக்கல. ஏன்னா ஒரு அரச தேவைக்காக காணி சுவீகரிக்கப்பட்டால் அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும், இல்லைன்னா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கதைக்கப்படணும். இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் கேட்குற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலேயே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அதுக்கான காணியை மக்கள் வழங்குறதுக்கு தயார். ஆனால் அரசாங்கமும் அதிகாரிமாரும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கதைக்கிறதுக்குரிய, அதாவது விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்திருந்தே இல்லை. அதுக்குள்ளே வர்ற காணிக்குரிய நஷ்டத்தை வழங்குறதுக்கு அந்த மக்களோட கேட்கலாம், மேலதிகமாக இருக்கிற காணிக்காரர் இந்த நிலங்களை விடுவிக்கிறதுக்குரிய அலுவல் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக வெளிப்படையாக அவங்களோட கதைக்கல. இன்றைக்கு இராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கரில் 1600 ஏக்கருக்கிட்ட அவையின் கைவசம் இருக்குன்னு சொல்றாரு. மற்றும் ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. அந்த 1600 ஏக்கர்களையும் ராணுவம் என்ன வேலை செய்யுது? தனியாக விவசாயம் மட்டும்தான் பெருமதியான செய்யுது. இன்றைக்கு அவை விவசாயத்தை செய்து அந்த வழிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவையில் வெல்ஃபேர் ஷாப், சலூன், சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாம் அவையில் உற்பத்தி பொருளை போட்டு விற்பனை செய்ய அங்க இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாம போகுது. இப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு 10 வருஷத்தால் அங்க வாழ்ற மக்கள்கிட்ட சாதாரண எங்களுக்கு காணி வெடிப்பு சம்பந்தமான ஒரு சரியான ஒரு தீர்வு, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போது 2 தரம் பெறும்போது அதே விஷயத்தை தான் சொல்றாரு. நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போதும் எங்களோட ஆரோக்கியமாத கோயில வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் பெறுவேன் ஒரு வாக்கையும் தந்தீங்க. இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. எங்களோட கோயில் பெருநாள் கமாண்ட பங்களாக்கு ஒப்போசிட்ல இருக்கிற கோயில் பெருநாளுக்கு நாங்கள் அலையாத இடம் இல்லை. இதே இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்தருமையாருக்கும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனா இன்றைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. ராணுவ தளபதியிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாலி சந்தியில 1000க்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி ஒரு வெசாக் கொண்டாடினவே, அதுல இல்லாத பாதுகாப்பு நாங்கள் ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பலியை செய்யறதால என்ன பாதுகாப்பு குறைகளுக்கு வருகிறது? என்னன்னா 85ஆம் ஆண்டு பலாலி ஏர்போர்ட்டுக்கு 669 ஏக்கர் எடுத்தது. அந்த காணிக்குரிய எண்ணம் நட்டஈடு கொடுக்கல. ஏர்போர்ட் டெவலப் பண்ண தான் வேணும், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் நடந்து இருக்கான். அந்த மக்களுக்குரிய நட்டஈடு 669 ஏக்கர். அதானே ஏர்போர்ட்டுக்குரிய காணி தனியா. அந்த காணிக்குரிய நட்டஈடு என்ன கொடுக்கடையில. ஆனா டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்து கொண்டு அந்த மக்கள் இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டிட்டு நீ காணி அடையாளப்படுத்துறதுக்கே ஆக்கல் லாபம். இந்த பிரச்சனை பல தடவை பேசப்பட்டிருக்குது. சரியா? இப்ப கம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. கமாண்டர் एयरपोर्ट सुवी इडांटिक राइट அது தொடர்பாக தயவுசெய்து அவர்களுக்கு எப்போ அந்த காணி விடுவிக்கப்படும் என்ற சரியான, ஏன்னா அது விமான நிலைய விஸ்தரிப்புக்குள்ள வர இல்லை. அப்போ அந்த காணிகள் இப்போ விடுவிக்கப்படும் என்ற விஷயத்தை தயவுசெய்து ஒரு முடிவாக சொல்லுங்க. இதில் சரி, இது பதில் இல்லை தலைவர். நீங்கள் மற்ற அரசாங்கங்களை மோசமாக விமர்சித்து போட்டு மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த அரசாங்கங்களை சொல்லி போட்டு அந்த அரசாங்கங்கள் கைப்பிடிச்சு அதே அணுகுமுறையை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களை என்ன வன்முறை செய்ய சொல்லி சொல்றீங்களா? அவர்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னா பதவி சொல்லுங்க. அதற்கான விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது கூடிய சீக்கிரம். சரி, எவ்வளவு காலம்? இப்ப 1.5 வருஷம் ஆச்சு நீங்க பதவிக்கு வந்து. சரியா? பதவிக்கு வந்து 1.5 வருஷம். அப்ப அந்த மக்கள் தெருவில் இருக்கிறோம். ராணுவம் விவசாயம் செய்து வந்து அந்த உற்பத்தி பொருட்களை கொண்டு இங்க எங்கட சந்தையில வித்து கொண்டிருக்குது. கௌரவ தலைவர் அவர்களே, நீங்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் விடுவிப்பதாக பகிரங்கமாகவே அரசாங்கத்தின் சார்பிலே பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே நல்லதொரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றும் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் விடுவிக்கப்படாமல் அடிப்படையிலே ஒரு உடலங்கள் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், மயானங்கள் இடுகாடுகள் என்ற அடிப்படையிலே. ஆனால் அந்த விடயமும் நடைபெறாமல் இருக்கின்றது. தயவு செய்து இதிலே கையெட்டி தொடர்பாக கேந்திரன் என்ன சொன்ன விடயத்தோட இதையும் சேருங்கள், ஒரு காலக்கெடுவை சொல்லுங்கள் விரைவிலே. இப்ப தலைவர் ஒரு கேள்வி, இறுதியில நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக விலாவாரியா விவாதிக்க நீங்க தெரிவிங்களா? சரி.
தருவீங்களா? இல்ல அவ கேக்குற தலைவர் இல்ல தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இது கடந்து போயிடலாம் தலைவர் வந்து. இல்ல அதுல ஏன்னா நீங்கள் சொல்றீங்க நாங்கள் இதை வச்சு தானே அரசியல் செய்கிறோம். இந்த பிரச்சனை நீங்க தீர்த்தங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டும் இல்ல. பிரச்சனை முடிஞ்சது. நீங்கள் வடிவ அபிவிருத்தி செய்து போகலாம். அப்ப இது தயவு செய்து வந்து இது கூட்டம் முடிகிறதுக்கு இடையில இது தொடர்பாக விலாவாரியாக விவாதிக்கிறதுக்கு நேரம் பெறப்பட வேணும். இதுல என்னண்டா அவர் கேட்கிற விஷயம் என்னன்னா 248 251 246 சேர்த்து 3 சேர்ந்து ஒரு மயிலிட்டி கிராமம். அந்த கிராமத்தின் 246 கொஞ்சம் பகுதி ஏர்போர்ட்டோட பக்கத்தில் இருந்தாலும் அதில் முழுக்க ராணுவம் விவசாயம் செய்யுது. 48 எந்த விதமான குடியேற்றமோ எதுவுமே நடக்கையில் மயிலிட்டு கிளம்ப ஸ்கூல் மட்டும்தான் விட்டுருக்கு. கோயில் பள்ளிக்கூடத்தின் கிரவுண்டே விட இல்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே மக்கள் அந்த காணிக்க மாதா கோயிலை விட சொல்லி கேட்டிருக்கணும். ஏற்கனவே போன முறை ரஜீவன் எம்பி உதவியோடு அந்த முன்னுக்கு ஒரு திருவிழா நடந்த இந்த முறை திருவிழா கூட அனுமதி வழங்கப்படவில்லை. அதோட 51 இருக்கிற கோஸ்டல் பெல்ட்டாக்கள் இப்போ பெருத்துறை வைக்கணும். அங்கே அந்த காணியை ராணுவம் பயன்படுத்தவில்லை, ஒரு தரம் பயன்படுத்தாக கிடக்கு. அந்த 51 பெருத்துறை 14 ரோட்னா வடக்கு பக்கம் அதை முழுமையாக விடலை. அங்கே ராணுவம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் விடுறதுக்கு பிரச்சனை தானே. இதுக்கு மேலதிகமாக வந்து உயர்மட்ட கலந்துரையாடல் என்ற ஒரு விஷயம் எங்கட காணி விடுப்பு சம்பந்தமாக வேறு இடமே கிடைக்காது. தயவு செய்து எங்களுக்கான தீர்வை இந்த இடத்துல நீங்கள் கலந்தாலோசித்து தந்துட்டு போங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கு இதை விட உயரிய மாவட்ட ஒருங்கிணைப்பு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களுடைய முன்வைக்கப்பட்ட வேண்டான்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வாக தான் நாங்கள் இந்த இடத்துல காட்டுப்புலம் பண்டத்தெரிப்பு பேருந்து சேவை காட்டுப்புலத்தினூடாக செல்வதை உறுதிப்படுத்த பாடசாலை உண்மையான தலைமைத்துவத்துக்கு இதில் நீங்கள் பொறுப்பு கூறாட்டி அது உண்மையான தலைமைத்துவம் இல்லைன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் கேட்குற விஷயம் இதுதான். எங்களுக்குரிய தீர்வை தாங்கும். தயவு செய்து இதை விட உயரிய சபை வேறு எங்கேயும் கிடைக்காது. எங்களால் நாங்கள் போகாத இடம் இல்லை. உங்களோட விஷயம் கலைச்சு கௌரவ அமைச்சர் மறுமொழி சொல்லிட்டார். அப்ப நாங்கள் இப்ப நீங்க கேட்டதன் படி நாங்களும் கலைக்காம விட்டு இருக்கிறோம். அப்ப திருப்பி நீங்கள் வேற விஷயம் கலைச்சால் நாங்கள் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. மட்டும் காத்திருக்க சொல்லி காத்திருந்தேன். எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு காலக்கெடுவை நாங்கள் சொல்லுங்க. இந்த வரைக்கும் 36 வருஷத்துக்கு மேல ஜனம் காணிவிலாம் இது இல்லாம இருக்கும். இன்றைக்கு எங்க அம்மா அப்பா இறந்தா பிறகு எனக்கு அந்த காணி காட்டுறதுக்கு யார் இருக்கு சம்பந்தமான தீர்மானம் இங்க எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்துக்குரிய தொடர் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இதுல சொல்லிட்டு காணி விடையில தானே ரைட். சிடிபி எவ்வளவு காலத்துக்குள்ள சார் விடுபடும்? சிடிபி இல்லையா? தற்பொழுது புதிய சேவைகளை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு பேருந்து பற்றாக்குறை இருக்குது. அந்த பேருந்து பற்றாக்குறையும் சாரதி காப்பாளர் பற்றாக்குறையும் நீங்கும் பட்சத்தில் ரிக்வெஸ்ட்டு தந்தீங்கன்னா பரிசீலித்து பார்க்கணும். தற்பொழுது புதிதாக 22 சாரதிகள் தற்பொழுது இந்த நேற்று முந்த நாள் 22 சாரதிகள் எங்களோட வட பிராந்தியத்தின் 7 சாலைகளுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கணும். அதாவது சாரதி பிரச்சனை இருக்கே இல்லை. இப்பொழுது பேருந்து அடிஷனலாக புது சேவை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது சேவையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தெல்லிப்பளை இந்த பலாளி துறந்த பொழுது சேவையுண்ட எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டதால் நாங்கள் அதை உடனடியாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. புதிதாக சேவையை ஆரம்பிப்பதாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி வந்த மூட்டம் எங்களுக்கு புதிய பேருந்துகள் விண்ணப்பிக்கின்ற நாங்கள் அந்த பேருந்துகள் தருவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். கிடைக்கும் பட்சத்தில் புது பேருந்து கிடைச்சா இந்த சேவை நடைபெறும். ஆமாம், அது வரைக்கும் வேறொரு மாற்று ஏற்பாடும் இல்லை. அப்படி மாற்று ஏற்பாடு செய்யறதுக்கு இல்லை. இல்லை இந்த மொத்தமாக வடக்கு மாதத்துக்கு எத்தனை வேகன்ஸுக்கு எத்தனை கிடைச்சது இப்போ உங்களுக்கு டிரைவர்ஸும் கண்டக்டர்ஸும்? 22 பேர் எங்களுக்கு டிரைவர்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ 2-3 நாளில் அது இங்கே மட்டும் இல்லை 7 சாலைகளுக்கு யாழ்ப்பாண சாலைக்கு 6 பேரும், பரந்துரை சாலைக்கு 5 பேரும், காரநாடு சாலைக்கு 4 டிரைவரும் கிடைச்சிருக்கணும். ஸ்கூல் சர்வீஸை மட்டும் நடத்தலாம். இந்த நான் கேட்ட பாதையில் ஏண்டா பள்ளிக்க பிள்ளைகள் 3 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போயினோம்.
கடைசி ஸ்கூல் சர்வீஸாவது நடத்த முடியாது. பரிசீலித்து பார்த்து செய்யும். இப்படி ஏதாவது ஒரு சர்வீஸ் காலத்தை ஸ்கூல் சர்வீஸையும் கருத்தில் எடுத்தீங்கன்னா சரி பார்த்தது இல்லை நாங்கள் அந்த பிரேஸ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை வர பிரச்சனை கிடைக்கிற பொழுது எல்லாரும் சொல்கிற பதில் வந்து கான்ட்ராக்டர் இல்லை டிரைவர் இல்லைன்னு சொல்லியாண்டு பஸ் இருக்குது ஆனால் ஆளணி இல்லைன்னு சொல்லியாண்டு இப்போ ஆளணி எல்லா சேவைகளும் அதுக்கு நீங்கள் சொல்லுங்க. அப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எத்தனை ஆளணி வெற்றிடம் போடப்பட்டு இருக்குது, மிச்சம் எத்தனை உங்களுக்கு தேவைப்படும்? யாழ் சாலைக்கு 83 டைம் டேபிள் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஆனால் 57 பேருந்துகள்லாம் செயலாற்றுது. 83 டைம் டேபிள் இருக்கு, நேர அட்டவணை தேவை இருக்கு. நாங்கள் நீங்கள் அமைச்சர் அவர்கள் வந்த பொழுது கொடுத்த நாங்கள் லிஸ்ட் இன்னும் ஓட வேண்டியது யாழ்ப்பாணத்தின் எத்தனை, பருத்துறையின் எத்தனை சர்வீஸ், காரணம் எத்தனை சர்வீஸ் ஏற்கனவே ஓடினது ஓடுபடாமல் இருக்கிறன்ற தகவல் எல்லாம் அந்த கூட்டத்தில் தந்த நாங்கள். அந்த சேவைகள் என்றதுக்கு எங்களுக்கு யாழ்ப்பாண சாலைக்கு இப்போ 83 பேருந்து நேர அட்டவணை இருக்குது. 57 பேருந்துகள்லாம் செயலாற்றலுக்கு வந்து கொண்டிருக்கு. அப்போ இன்னும் அந்த 83 டைம் டேபிள் ரிக்வயர்மெண்ட்டையும் ஓடுறதுக்கு பேருந்துகளும் மேலதிக சாரதிகளும் தேவைப்படும். ஆளணியும் தேவைப்படும். இப்போ இருக்கிற இப்போ நாங்கள் வந்து ஆளணியை கேட்கல. இப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் 83க்கும் இப்போ கேட்கலாம். கேட்டால் என்ன பிரச்சனைன்னா அவைக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை வரும். பேருந்து வந்தறுப்பாடு இப்போ இருக்கிற 57க்கும் தான், இப்போ இருக்கிற மேட் அவைலபிளுக்கு தான் நாங்கள் ஆளணி கேட்கலாம். இப்போ ஆளணி அதுக்கு மேலே எடுத்து வச்சு கொண்டு சம்பளம் பேருந்து கிடைச்சதுன்றால் இல்லை, ஆளணி கம்ப்ளீட்டா கிடைக்கல. இப்போ 22 டிரைவர்ஸ் வந்திருக்கு. யாழ்ப்பாண டிப்போவுக்கு 5 டிரைவர் தான் கிடைச்சிருக்கு. 6 டிரைவர் போட்டீங்கன்னா 5 பேர். நீங்கள் இப்போ உங்களுக்கு புதிதாக கிடைக்கப்பட்டிருக்கிற ஆளணியின் அடிப்படையில் மேலதிகமாக உங்களுக்கு தேவையான ஆளணியின் விவரத்தை இருக்கா நீங்கள் ஒருங்கிணைப்பு கொடுத்தாங்க. அதை நாங்கள் போக்குவரத்து அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரோம். இப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா சார், கண்டக்டர் எங்களுக்கு தெரியாது இன்டர்வியூ கால் பண்ணது விஷயம். அதை தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி அவை போய் எங்களுக்கு இன்டர்வியூ நடக்க எங்களுக்கு எத்தனை பேர் நேற்று தான் எங்களுக்கு யாழ் மாவட்டத்து எங்கள் வட பிராந்தியத்துக்கு எத்தனை டிரைவர்ஸ் வருமன்ற லிஸ்ட் பேர் லிஸ்ட் மெயிலில் வந்தது தனிப்பட்ட முறையில். அப்போ இப்போ இன்னும் கண்டக்டர் மேர் இன்டர்வியூ வச்சிருக்கணும். இன்னும் கண்டக்டர் மேர் அப்பாயின்ட் பண்ணப்படே இல்லை. அந்த அப்பாயின்மெண்ட் நடந்தறுப்பாடு தான் அவையெல்லாம் செய்து முடியத்தான் நாங்கள் திருப்பி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணு. அப்படி யார் கால் பண்ணது இல்லை, அது நேற்றில் கால் பண்ணி அதான் அங்கே எல்லா இடம் இடங்க பூராவும் கால் பண்ணி இன்டர்வியூ வச்சு தான் இந்த டிரைவர் கால் பண்ணுறது அமைச்சின்ற பேர் தானே. அது நீங்கள் கொடுத்த நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விவரம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு அவை பெற்றுத்தரைக்க நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக சாரதிகள் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு இருக்கிற வெற்றிடங்கள விவரத்தையும் தேவையான பஸ் வண்டிகளின் எண்ணிக்கையை 3 சாலைக்கும் நீங்கள் தாங்கள் நாங்கள் ஏற்கனவே இந்த ஜனாதிபதி வந்த கூட்டத்தில் எங்களுக்கு தேவையான பஸ் எண்ணிக்கை கொடுத்து நியமித்ததை வச்சு கழித்து கொண்டு தாங்க. இல்லை பஸ் எண்ணிக்கை கொடுத்துட்டோம் முதலே. என்னடு அப்பவே கொடுத்த நாங்கள் பஸ் எண்ணிக்கை உங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. உயரிய சபையில இந்த அனலதீவுக்கும் ஒரு பஸ் சொல்லிடுறீங்கல்ல, பருத்துறையில ஒரு பஸ் விடுறான்னு சொல்லி அந்த பஸ் போயிட்டுதா போகுமா என்னென்ன சொல்லுங்க போகும்னு சொல்லி ஏற்கனவே நிக்கிற பஸ்ஸை தான் திருத்தி ஓடிக்கொண்டு சிடிபி ஐயா உங்கள்ட்ட இருக்கிற பஸ்ல அனலதீவு நயினாதீவு நெடுந்தீவுக்கு மாற்றீடு இருக்கா பஸ் கொடுக்கறதுக்கு? நெடுந்தீவில ரோட்டில உள்ள கிடங்கில ஒரு சில்லு இறங்கினோன்னா அச்சு பொறுத்து போய் நிக்குது சார். அது எந்த பஸ் நீங்க கொடுத்தாலும் ரோட்டு சரியில்லை பரதன்ற ஆடியேக்கு திரும்ப சொல்லுங்க. நான் சொல்ல தேவையில்லை சார். முதல்ல அதை ரோட்டை திருத்தி போட்டு அந்த பஸ் அந்த நெடுந்தீவில ரோட் இல்ல, போறதுக்கு கடல்ல போக்குவரத்து இல்ல, நீங்க பஸ்ஸா கொடுக்குறீங்க
இல்ல மற்றது நயினாதீவுக்கு சார் பாதை ஓடிச்சன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உடனடியா பஸ்ஸை கொடுத்து எடுக்கிறோம். இதுல இருக்கிற எல்லாருமே நாங்கள் மனசாட்சி பஸ்ஸை யோசிச்சு பாருங்க. பஸ்ஸை அனுப்புறதுக்கு நேவிட்டு அனுமதி எடுக்கணும். அரசு அதிபர் கூட தான் பஸ் அனுப்பணும், அனுமதி எடுத்து தீவுகளுக்கு அனுப்பிக்கல. மற்றது அதுக்கிடையில அந்த அனுமதி கிடைக்கிறது கிடையில நெடுந்தீவு பஸ் மணர்தீவு பஸ்ஸை போய் எங்கடையாக்கள் திருத்தி ஓட விட்டுட்டாங்க. என்ன தொடர்ந்து இந்த பதில்கள் வந்து என்னென்னா இப்படித்தான் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு ஒரு திருப்தி இல்லாத மக்களுக்கு வந்து உண்மையிலே பிணைத்தினால் சேவை வழங்கணும். இது பார்த்தா என்னென்னு பார்த்தா ரோட் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லி கொண்டு இருந்தா இப்போ ஆனல தீவில் தொடர்ந்து பஸ்ஸே இல்லை. அந்த பஸ் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு பஸ்ஸில் மனுஷரே கிடையாது, இரும்பு பட்டியல இருக்கிற மாதிரி இருக்குது. இதே போன்று வடமராட்சி கிழக்குக்கும் சீரான போக்குவரத்து சேவையில் அடிக்கடி பஸ்ஸுகள் பழுதாகி பயணிகள் இடநடுவிலே நிற்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இந்த வடமராட்சி கிழக்குக்கான போக்குவரத்தினையும் கவனம் செலுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ளும். சரி, ஓகே. படங்களை கொண்டுதான் சார் சேவை செய்யலாம். நீங்கள் எல்லாருமே இருக்கிற அரசாங்கத்தில் கதைச்ச எல்லாருமே இருக்கிற வளத்தை கொண்டு தான் சேவை செய்யலாம். அப்போ நாங்கள் இப்போ நீங்கள் புதுசாக தந்த எண்ணி பஸ் இருக்குல்ல, கடைசியாக வந்த எண்ணி பஸ் 4-5 வருஷமாக ஆகுது. அந்த பஸ்ஸை விட்டமென்றால் அந்த பஸ் பவரை உடைச்சு கொண்டு வரும். டிஎஸ் நீங்க என்னண்டா ஒரு விஷயத்த மறந்துடாங்க. உங்களோட போக்குவரத்து அமைச்சுக்கு மாதாந்த உங்களோட போக்குவரத்து அமைச்சுக்கான குழு கூட்டம் நடைபெறும். அமைச்சரும் கலந்து கொள்றார். பல்வேறு டிசிஷன் எடுக்கப்பட்டது. எங்களுக்கு தேவையான பஸ்ஸுகள் விவரம் கேட்டு அனுப்பி இருக்கிறோம் சார். நாங்கள் ஒவ்வொரு காலம் கேட்கல எத்தனை பஸ் வேணுமென்று கேட்டு அனுப்பி கொண்டு தான் இருக்கோம். மேலாதுங்கிறதுல கட்டாயம் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுக்க வேண்டும். கடந்த வாரம் கூட பேசல, நான் பேசும் பொழுது அமைச்சர் சொன்னாரு பஸ் தரலாம். பருத்துத்துறையில பஸ் வந்து இடம் காணப்பட்டது. பஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அந்த பருத்துத்துறை பகுதியில ஒரு பஸ் வந்து இடம் காணப்பட்டது அல்லது காணப்படுறதுக்கு இடம் காணப்பட்டதா அந்த பஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு தான் என்னன்னு கேட்டா, யாழ் மாவட்டத்தினுடைய முக்கியஸ்தர் நாள வேண்டி உண்மையிலே யாழ் மாவட்டத்துக்கான பஸ்களை வரவழைக்கிறதுக்கு அதற்கான செயற்பாடுகள் கூடுதலாக முன்னெடுக்க வேண்டியது நீங்க. அந்த பஸ் எல்லாம் நாங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். சரி, ஓகே. அடுத்தது ஏற்கனவே கதை சங்கான கார்னர் வீதியாக நம்ம